ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பெற்றுள்ள நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் அன்போடு வாழ்த்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக மேடையில் வந்திருக்கிற மதிப்பிற்குரிய தினத்துக்குரிய இணைப்பு போதலுக்காக இருக்கும் மனமார்ந்த வாழ்க்கையை தெரிவிக்கிறேன். எல்லாருடைய பெரிய சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் பான்ராஜ் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த குடும்பத்தார் சகோதரியும் பிள்ளைகளுக்கும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு குடும்பமாக இணைய போகிற தம்பி ஜோஷுவா ஜேர்னலிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்திருக்கிற அனைவருக்கும் 2 குடும்பத்தாரின் சார்பாக திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய திருவடிப்பாக இன்றைக்கு நான் பேச போவது உங்களுக்காக தான், சரியா? அதனால உங்க கண்ணு அங்க இங்க போகிறத அலையிறது எல்லாம் விட்டுட்டு என் பிரசங்கத்தை மாத்திரம் கவனமா கேட்கணும். நிறைய கேள்வி கேட்பேன். இந்த வீடியோ ஷூட் பண்றவங்க கொஞ்சம் தயவுசெய்து என்ன கோஆபரேட் பண்ணலாமா? யார் வீடியோ எடுக்கிறீங்க? நான் பிரசங்க ஆரம்பத்துக்கு முடிவு வரைக்கும் ஒன்ன கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஜோசப் எடிட் பண்ணும்போது மெசேஜ் முழுசு வரணும். நீங்க கண்டிப்பா இப்ப மெசேஜ் முழுசும் உங்க மண்டையில ஏறாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சேர்ந்த நானும் உட்கார்ந்தேன். அதனால அங்கங்க போகலாம் செய்யும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீடியோ சிடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்த உடனே யார் வந்திருக்கா, என் ஃபேமிலியில் யார் வந்திருக்கா, என் ரிலேட்டிவ் யார் வந்திருக்கா, என் போலீஸ் யார் வந்திருக்கான்னு தெரிவிங்க. அதெல்லாம் முடிச்சு ஒரு 3-4 மாசம் ஆகும்போது ஒரு ஃபேமிலியில ஏதாவது ஒரு தெய்வம் மாதிரி தெரியும். அப்போ இந்த மெசேஜ் போட்டுக்கேன், சரியா? ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இங்க ஏற்கனவே திருமணமான நிறைய தம்பதிகள் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தை மறுபடியும் உங்களுக்கு திரும்பி பார்ப்பதற்கு இந்த வார்த்தை உபயோகமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி மேடையில நான் உட்கார மாட்டேன்னா அப்படி ஏங்கி கொண்டிருக்கிற அநேக இளம் உள்ளங்களையும் பார்க்கிறேன். இந்த வார்த்தையோட காதலையும் கொஞ்சம் வாங்கிக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையும் கட்டப்படுவதற்கு இதுல இருந்து அருமையான தெய்வ வார்த்தைகள். வேத புத்தகம் வைத்திருக்கிறவங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். இடையிடையே தேவைப்படும் போது, சரியா? எபிரேயர் மற்றவங்க கொஞ்சம் அமைதியா கவனிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது அப்படி போட்டிருக்கு. அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திருமணமானது மதிக்கத்தக்க ஒன்று. அதனாலதான் இந்த 2 பேர் இணையறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் இவ்வளவு செலவு பண்றோம். ஏன்னா இது மதிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறதுனால, சரியா? இப்போ நீங்க 2 பேரும் அழகா கார் டிரைவ் பண்றவங்க இல்லையா? அதனால அடிக்கடி ரோட்ல போகும்போது உங்க கண்ணுல இன்னொரு காரை பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆவீங்க. சரி, இந்த மாதிரி கார் இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி வந்திருந்தா பயமா இருக்குமே அப்படி யோசிப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க ரோட்ல போகும்போது எதிர்க்கு ஒரு கார்ல எல் அப்படின்னு 2 கலர்ல ஸ்டிக்கர் ஒட்டி வந்த வாகனத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்தா என்ன செய்வீங்க? ஜாக்கிரதையா போவீங்க. வெரி குட். அதான் ஜோசுவா சொல்றாரு, ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா அந்த எல்போர்டு ஒட்டி இருந்தா அதுக்கு பேரு லேர்னர்னு பேரு. நான் கத்துக்குட்டி, நான் தாறுமாறாதான் வருவேன், நீ என் மேல முட்டுனாலும் நான் என் மேல முட்டுனாலும் கேஸ் ஓமலதான் அப்படின்னு அர்த்தம். அதனால எப்போ எல்லாம் வாகனத்துல எல் வருதோ அப்ப நம்ம கொஞ்சம் உஷாரா விலகி போறது ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு 3 எல் சொல்லி தர போறேன். எப்போ எல்லாம் நீங்க ரோட்ல போகும்போது அந்த எல்ல பாக்குறீங்களோ அப்ப நான் சொன்ன எல் உங்க மனசுல பதிஞ்சிடும், சரியா? நான் ஈஸியா எளிமையான வரிகள்ல தான் 3 எல் சொல்லி தரேன். தேவ பிள்ளைகள் ஆகிய நீங்க எல்லாரும், நீங்க கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ, இதை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குடும்பம் என்னைக்கும் மகிழ்ச்சியா ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை நீங்க மனதில் பதிக்கணும். எனக்கு திருமணமாகி 25 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. போன ஜனவரி தானே, போன 12ஆம் தேதியோட இன்ன வரைக்கும் எங்க ஃபேமிலி லைஃப் சந்தோஷமா போயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இந்த 3 நான் ஃபாலோ பண்றேன். அதனால உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன், அனுபவிச்சு சொல்லித்தரேன். முதலாவது எல் நீங்க மனசுல பதிக்க வேண்டியது என்னன்னா லவ் ஈச் அதர்ஸ். யாராவது ஒருவர் எபேசியர் நிருபம் 4ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. என்ன கவனிக்கிறோம்?
ஒருவரை ஒருவர் நேசிக்க படிக்கலாம். நல்ல கவனிக்கிறீங்களா? இந்த ஒருவர் நேசிக்க படிச்சுட்டாலே உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அங்கதான் இருக்கு. என்ன கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லும் போது எப்படி நேசிக்கணும் சொல்லி கொடுத்திருக்காருன்னா, என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிப்பது போல. எப்படி நேசிக்கணுமா? உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம மேல வைத்த அன்பு போல நாம் அவரை நேசிக்கணும். ரோமருக்கு பவுல் எழுதும் போது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுவார், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்படி எழுத கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்னா, நமக்காக ஒரு ஜீவனை விட்டு ரத்தம் சிந்தி வெளிப்படுத்தினார். அதைதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல போட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ பிதாவாகிய தேவன் நம்ம மேல வைத்த அன்புக்காக தன் குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பினால நமக்காக ரத்தத்தையே சிந்தி நாம அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இந்த அன்புக்கு பேரு கிரேக்க மொழியில அகாப்பே அப்படின்னு பேரு. அது ஆங்கிலத்துல டிவைன் லவ் அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல சுயநலம் இல்லாத பிரதிபலன் இல்லாத அன்பு, தெய்வீக அன்பு. அந்த சரியான அகாப்பே இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு பொருள் என்னன்னா, சுயநலம் இல்லாத அன்பு. நீ இது கொடுத்தா நான் உன்னை நேசிப்பேன். எனக்கு நிறைய குடும்பங்கள் பிரிவுக்கு காரணம் தெரியுமா? என் மனைவி எனக்கு பேசுறது, என் புருஷன் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை, எனக்கு இது செய்யல அது செய்யல, அதனாலதான் பிரச்சனை வருது. எந்த விதமான லாபம் இல்லாம நம்மை ஆண்டவர் நேசித்தது போல குடும்பத்துல ஒரு கணவனும் மனைவியும் நேசிக்க கற்றுக்கொண்டா அங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எப்படி நேசிக்கணும் தெரியுமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம், நாவினால் அல்ல கிரியைகளினாலே அன்பு கூறுங்கள். எப்படி அங்க சொல்றோம்? பார்த்துட்டு ஐ லவ் யூ சொல்றது நிறுத்திட்டு சொல்ற தப்பு இல்லை, செயல்கள் அன்பு காணும். பிதாவாகிய தேவன் தன்னை குமாரனை செயல் மூலமா பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய செயல்களினால பாவியான மனுக்குலத்திற்காக தன் ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அது மாதிரி ஒரு கணவன் மனைவியை நேசிக்கும் போது எந்த சுய லாபம் இல்லாம அன்பு செலுத்துறாங்களோ அந்த அன்பு ஒரு நாளும் அழிய முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இன்னைக்கு கேட்க மாட்டேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு கேள்வி கேட்பேன். சரியா? என்னன்னா 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆவது அதிகாரம் 4, 5, 6, 7 நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்ப வேண்டாம், அதுதான் ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ல இருந்து 7 வரைக்கும் எல்லா குடும்பத்தும் மனப்பாடம் பண்ணிக்கீங்க. அதுல போட்டுக்கு அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போகும், அந்நிய வாசம் ஒழிஞ்சு போகும், ஆனா அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு வேலை கிடையாது. பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்நிய வாசிக்கு வேலை கிடையாது. ஆனா அன்புக்கு வேலை முடியவே முடியாதுங்க. அப்போ என்றைக்கும் முடியாத அந்த அன்புல ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். இன்னைக்கு நேசிப்பீங்க, நாளைக்கும் நேசிப்பீங்க. ஆனா இந்த அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசு சொல்வாரு, மரண பரியந்த அன்பு செலுத்தினார் அப்படி சொல்றாரு, ஜீவிய காலம் வரைக்கும். எரேமியா சொல்வாரு, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நிறைய பேர் கல்யாணம் ஆன உடனே 1 மாசத்துல 1 வாரத்துல 2 வாரத்துல உங்க மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு, உங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு, உங்களுடைய பார்ட்னர் எப்படி இருக்காங்க அப்படி கேட்பாங்க. நான் கேட்கவே மாட்டேன் தெரியுமா? ஏன்னா 1 மாசம் வரைக்கும் இன்னைக்குதான் செய்யும், சூப்பரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அம்மாவா இல்லையா, கல்யாணம் பண்ணவங்கள சொல்லுங்க, அம்மாவா இல்லையா? அப்போ நான் எப்ப கேட்பேன் தெரியுமா? ஒருவேளை நான் உயிரோட இருந்து கர்த்தரோட வருகை தாமதிச்சா 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு 20ஆவது வருஷத்துல ஒரு திருமண நாள் அனுசரித்தீங்கல்ல, அன்னைக்கு கேட்பேன், ஜாதி எப்படி இருக்கா ஜோஷ்வா, ஜோஷ்வா எப்படி இருக்கு ஜாதி அப்படி கேட்பேன். என்ன மனசுல வச்சுக்கணும், நான் மறக்க மாட்டேன்.
என்ன இப்ப நான் சொல்ல வர நோக்கம் என்னன்னா, இந்த ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொண்டால் அந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் ஆஃப் ஆயிருக்கு. எந்த ஒரு சுய லாபம் இல்லாம ஒருவர் ஒருவர் நீங்க நேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தை அவர் நிரப்புவார், உங்க குடும்பத்தை நன்மையினால கட்டுவார். மறுபடியும் சொல்றேன், இந்த அன்புக்கு எதையும் குறுக்க வைக்காதீங்க. உங்க குடும்பத்துல முதலிடம் தேவன், இரண்டாவது உங்க வாழ்க்கை துணை. இந்த அன்பு மற்றும் உங்க குடும்பத்துல வந்துருச்சுன்னா நித்திய காலம் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? லவ் ஈச் அதர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன கவனிங்க, லிவ் டுகெதர். செகண்ட் எல், லிவ் டுகெதர். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கு, ஒன்னா வாழுங்க, கூடி வாழுங்க. இந்த நடுவில் இருந்து பூ வேண்டாம் நினைக்கிறேன். சேர்ந்து வந்து அந்த பூ அங்கேயாவது போனா நல்லா இருக்கும். இந்த தண்ணி கேட்க வச்சு ரெண்டு பேரும் இப்பவே உட்காருச்சா ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். விவாதம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறது என்னவென்றால், மனைவியானவர்கள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. என்ன கவனிக்கணும்? ரெண்டு பேரும், மனைவிக்கு மட்டும் இல்ல, புருஷனும் தன் மனைவி விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. அப்படின்னா நான் வேலைக்கு போகக்கூடாதா? என்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? அதோட பொருள் அதை இல்லை. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு மனம் ஒன்னா இருக்கணும். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போகணும். காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா மூணாவது ஆளுடைய தலையீடு இருக்கவே இல்லை. ரெண்டு பேரும் உள்ள இல்லாததுனாலதான் மூணாவது ஆளு குறுக்க கூறும். நல்லா கவனிச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் இப்ப சொல்றது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்தா நடுவுல யார் வந்து உட்காருவா? பிள்ளைங்க வந்து உட்காரு. சின்ன பிள்ளைக்கு தெரியுது அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்தா நம்ம நடுவுல கூறுவோம், அவனு தெரியுது. அதனால அதை வந்து நடுவுல வந்து கூறு உட்கார. இது பிள்ளை மேல தப்பு இல்ல. ஆண்டவர் படைக்கும் போது வைத்த படைப்புல விசுவாசம் என்ன பண்றான்னா, ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு விரும்புறான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போக கூடாதபடிக்கு சில தடைகள் இருக்கு. அந்த தடையை மாத்திரம் நீங்க அடையாளம் கண்டுட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா பயணிப்பீங்க. புரியுதா? அந்த ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கணும்னா நான் சொல்லித்தரேன். ஒண்ணு, உனக்கிட்ட முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னுடைய வாழ்க்கை துணை ஜானகி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? வெரி குட், சூப்பர். அம்மா, என்னுடைய வருங்கால கணவர் ஜோஷுவா இப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கா? சூப்பர். உண்மையை சொல்லிட்டீங்க. ரெண்டு பேரும் இப்பவே கீழே போட்டு ஒடிச்சுங்க. நிஜமா சொல்றேன். நீங்க நினைச்ச மாதிரியே ஜானகி நினைச்ச மாதிரி ஜோஷுவா இருப்பான். கல்யாணம் பண்ணவங்க சொல்லுங்க, உங்க விருப்பத்தின்படி உங்க மனைவி இருக்காங்களா? கை கொடுங்க. உங்க விருப்பப்படி உங்க கணவர் இருக்காரா? இல்ல. உங்களுக்கு சாம்பார் பிடிச்சா உங்க மனைவிக்கு சாம்பார் பிடிக்காது, புளிக்குழம்பு பிடிக்கும். உங்களுக்கு பிரியாணி பிடிச்சா உங்க மனைவிக்கு பிரியாணி பிடிக்காது. ஆமாவா இல்லையாங்க? அதனால இந்த முதல்ல நான் சொல்லக்கூடிய என்னன்னா, அக்செப்ட். எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கணும். என் விருப்பத்துக்கு இல்ல என்ற வார்த்தை வரக்கூடாது. ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம், என் விருப்பத்துக்கு வேணும், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். ஆனா ஃபேமிலியில வரும்போது எப்படி மனைவி இருக்குதோ அப்படியே இருக்கணும். ஏன்னா என் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் எப்படி செலக்ட் பண்ணா தெரியுமா? நீங்க பர்ஃபெக்ட் ஆன உடனே, நீங்க ரொம்ப யோக்கியமான உடனே, உங்களுக்கு திறமைகள் கூடின உடனே, உங்களுக்கு காதல் வந்த உடனே உங்களை தேடி வரல, என்னை தேடி வரல. நான் பாவியா இருக்கும்போது என்னை தேடி வந்தாங்க. குறை உள்ளோரானாலும் கூடவே இருக்கின்றீ, இறைவா பள்ளத்தாக்கில் தெருவாக நடத்துகின்றீ, இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருத்தி ஆக்குகிறீ. என்ன நேசித்து என்ன ஒரு பிள்ளையா போக்கிக்கிறது. நீங்க எப்போ ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கலாம். புரியுதா? என்ன கவனிக்கிறீங்களா? நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கிற வரைக்கும்
மாம்ச சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட குறை இருக்கும். கணவன் மனைவியுமா இருக்கிறவங்க கவனிங்க, நீங்க எதிர்பார்த்து இருக்கிறது உங்க வாழ்க்கை துணை கிட்ட இல்லைன்னா தயவு செய்து வருத்தப்படாதீங்க, இணைஞ்சு போங்க. ஒரு நாள் ஆகும் போது அது அழகா சேர்ந்துடும். ஏன்னா என்னுடைய ஆண்டவருக்கு வேதத்துல பல பேரு, அதுல ஒண்ணு நான் சொல்லுவேன், அவரு பில்டர். புரியுதா? இவ்வளவு பெரிய பைப்பையும் இந்த சின்ன பைப்பையும் ஒண்ணு சேர்த்து வெல்டு பண்ணியிருக்காங்க. அதனால பார்க்க அழகா இருக்கு. புரியுதா? அதே மாதிரி உங்களுடைய குறைகளோடு உங்களை ரெண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். அதனால இருக்கிற மாதிரியே ஒருவர் நீங்க முதலாவது ஏற்றுக்கொள்ள படிக்கலாம். சரியா? ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய உண்மைக்கு. ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய என்னன்னா, ஒருவர் அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஒரு சின்ன காலத்தில் ட்ரெஸ் ஒரு மாட்டா இருக்கு, இன்னைக்கு நீ பார்க்கறதுக்காக சூப்பரா இருக்கு, 15 வயசு கம்மியான மாதிரி தெரியுது. இன்னைக்கு இந்த பாராட்டுதல் குடும்பத்தை இல்லைங்க, சுத்தி வளைச்சு என்ன சொல்றாங்கன்னா, நீ வச்ச குழம்பு நல்லா தான் இருக்கு, ஆனா எங்க அம்மா வச்ச மாதிரி இல்லை. இது என்ன பாராட்டு? கண்டிப்பா உங்க அம்மா குழம்பு வைக்கிற மாதிரி ஜாதியால வைக்க முடியாது. இப்போ கொஞ்ச நாள் ஆனா உங்க அம்மா சொன்னாங்க குழம்பு எனக்கு வேணும். புரியுதா? அதனால சின்ன காரியத்திலையும் பெரிய காரியத்திலையும் பாராட்ட கற்றுக்கொள்ளணும். எப்பெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைய பாராட்ட படிக்கிறீங்களோ அப்ப எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கலாங்க. ஏன்னா ஒருவர்கிட்ட ஒரு திறமைகள் இருக்கும், ஒருவர்கிட்ட ஒரு தாளம் இருக்கும். எல்லாம் என்கிட்ட இருந்தா எனக்கு மனித தேவையா? கவனிக்கிறீங்களா? இந்த வீடியோ செய்யற வேலைய கேமரா செய்ய முடியாது, கேமரா செய்யற வீடியோ செய்ய முடியாது. எல்லாம் ஒன்னே தெரிஞ்ச இத்தனை இருக்கு. புரியுதுன்னா? இதுல பேர் நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. அதனால இதுல பேர் வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற எல்லாருக்கும் பாட தெரியும். ஆனா ஒரு தனியா ஒரு ஆர்டிஸ்டாவை ஏன் வச்சிருக்குன்னா அவங்க பாடுறது நாங்க பாட முடியாது. நாங்க பாடுவோம், ஸ்கேல் முடியாது, நாங்க பாடுவோம், டெம்போ இருக்காது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால வச்சிருக்கு. புரியுதா? இந்த குறைகள் வரும்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல ஒரு நிறை வரும்போது அதை பாராட்டு படிக்கணும். நீங்க ஒருவர் அப்ரிஷியேட் பண்ண தானாகவே என்ன பண்ணுவாங்கன்னா சீர்பட ஆரம்பிப்பாங்க. முதல்ல குழம்பு வச்சு சொல்லணும், சூப்பரா இருக்குமா குழம்பு, பரவாயில்ல நல்லா இருக்கு. ஆமா, இந்த மனுஷனுக்கு எப்ப செஞ்சாலும் ஒரு மனம் சொல்லுவான், பாடு செஞ்சு காட்டு அப்படின்னு நிறைய தாய்க்குள்ள போய் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்த்து ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் நிறைய குடும்பத்துல ஆலோசனை கேட்கிறேன். அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் வீட்டுக்காருக்கு என்ன சமைச்சு போட்டாலும் வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கேன், அவங்க ஆட்டுக்கு சாப்பிடுவேன். ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாரு. அவரை கேட்டா இவன் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் சொல்லிட்டா அதுக்கப்புறம் நல்லா தானே வைப்பா, அதனால நான் சொல்லுறேன்னு அவர் சொல்றாரு. தயவா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை துணை பார்த்தோம்னா இன்னைக்கு குழம்பு டேஸ்டா இருக்குமா, இன்னைக்கு காஃபி நல்லா இருக்கு, இன்னைக்கு உங்களுடைய ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு, இப்படி அடிக்கடி எதையாவது ஒண்ணு பாராட்டி கொண்டே இருங்கள். அப்படி பாராட்டும் போது நீங்க ரெண்டு பேரும் ஒன்றாக பயணித்து போக முடியும். புரியுதா? முதல்ல என்ன சொன்ன? அக்செப்ட். ரெண்டாவது அப்ரிஷியேட், மறந்துடக்கூடாது. சரியா? மூணாவது அப்பாலஜி. கண்டிப்பா நம்ம எல்லாரும் குறை உள்ளவங்க. சில வேலைகள்ல தவறு வரணும், சாரி மன்னிச்சுக்கங்க, நான் தான் புரியாம பேசிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கேன். இன்னைக்கு கவனிங்க, ஒரு நாளைக்கு 30 ல இருந்து 40 கேஸ் குடும்ப நீதிமன்றத்துக்கு போகுது. ஏன் போகுது தெரியுமா? இந்த சாரின்னு சொல்லாததுனால. போற ஆளெல்லாம் யார் தெரியுமா? ஐடி ஃபீல்டுல இருக்கிற ஆளு, நிறைய படிச்ச ஆளு, படிக்காத ஆளு கிடையாது, நிறைய படிச்ச ஆளு. கேட்டா என் மனைவியோட ஒத்து போக முடியல, நம்ம ஒத்து போக முடியலன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லிட்டா அது அவ்வளவு மருந்து இருக்குங்க, அது எல்லாத்தையும் எடுத்துரும். இந்த மருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும். அதனால குடும்பத்துல சின்ன சின்ன அசைவுகள் வரும்போது, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும்போது அதை வளர்க்கக்கூடாது, உடனே சாரி அப்படி சொல்லிடணும். சொல்லிட்டா அந்த இடத்துல ஒரு பெரிய நன்மையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில வரும். இதை எல்லாரும் மனதில் பதிங்க. புரியுதுங்களா? சில வேளைகள்ல நம்ம அந்த சாரி சொல்லாதவர்களுடைய விளைவு எத்தனை குடும்பங்கள் பாதிக்குது தெரியுமா? ஆண்டவர் என்னுடைய எல்லா தவறுகளையும் மன்னித்தார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? மன்னிக்கிறதில் தயவு பெற்றவர். அவரு போல மன்னிக்க யாரால முடியாதுங்க. மறுபடியும் நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் நின்னா மறுபடியும் என்ன மன்னிக்கிறார்.
புரியுதா? அந்த சுபாவம் அவர் ஆராதிக்கிற நமக்குள்ள வேணும் அப்படின்றத கர்த்தருடைய பிள்ளைகள் மனசுல பதிக்கிறோம். அதனால கண்டிப்பா குறைகள் இருக்கும். நம்ம மனுஷனா இருக்கிற வரைக்கும் ஏராளமான குறைகள் நம்ம விரும்புறது போல நடக்காது. புரியுதா? அப்போ சரி கொஞ்சம் பொறுத்து போயிடுவோம், ஒரு சாரி சொல்லிடுவோம் அப்படின்ட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஆஃப் ஆயிடும். நாலாம் ஏன் தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கணும். அட்ஜஸ்ட் பண்றதுன்னா என்னன்னா, நல்லா கவனிங்க. பல நேரத்துல என்ன பார்த்துக்கங்க, பல நேரத்துல நம்ம விருப்பத்துக்கு மாறாக வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு சாரி கட்டுறீங்க, அந்த சாரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா தாய் குழந்தைகளை பார்த்து கேட்கிறேன், உடனே இங்க ஒரு பின், இங்க ஒரு பின், இங்க ஒரு பின், இங்க ஒரு பின், 1000 பின்ன குத்தி அதை என்ன ஆக்கிட்டீங்க, கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டீங்க. உடனே கொண்டு போய் சேலை கடையில் போட்டு வந்தீங்க இல்லையே. புரியுதா? ஒரு கத்திரிக்காய் வாங்குறீங்க, அது ஒரு சின்ன எவ்வளவு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தீங்க, ஒரு சின்ன பூச்சி வந்துருச்சு. உடனே அந்த கத்திரிக்காயை தூக்கி போடல, அந்த இடத்த மட்டும் வெட்டி அப்படி தூக்கி போட்டுட்டு சமைக்கிறவங்க, சிலர் பூச்சி கத்திரிக்காயோட சமைக்கிற நல்லவங்க எல்லாம் இருக்காங்க. நான் அப்படி தப்பு சொல்லல. எங்க திருச்சபையில ஒரு சகோதரி குழம்பு வச்சிருந்தாங்க, அதுல பெரிய கத்திரிக்காய், ஒரு பெரிய பூச்சி ஃபங்க்ஷன். அந்த கத்திரிக்காவை நான் எடுக்கிற நல்ல வேலை அது என்னுடைய இலையில வந்துருச்சு. எடுத்து பார்த்தா ஒரு புழு அப்படியே உட்கார்ந்துருக்கு. நான் அந்த புழு பக்கத்துல அப்படியே போக்கி வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் அந்த சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் குழம்பு சூப்பரா இருந்துச்சு, குழம்பு கத்திரிக்காய் புழு வேக இல்லைன்னு. அவங்க ரொம்ப ஜாலி டைப். அவங்க சொன்னாங்க, பாசல் அடுத்த வாட்டி வேக வச்சு போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லி புழுவாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா, இவ்வளவு பெரிய கோழி, இவ்வளவு பெரிய ஆடு, இவ்வளவு பெரிய மாடெல்லாம் சாப்பிட்டீங்க, இத்தனோட புழு என்ன போகுது போறவங்க அப்படின்னு. நான் முதல்ல புழுவு சொல்லிட்டு அவ்வளவு பேர் போய் சாப்பாடு கொட்டிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல புரிஞ்சுக்கணும், சின்ன காரியத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக கற்றுக்கொண்டோம்னா எல்லா ஃபேமிலி போயிருக்கு. புரியுதா? அப்போ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போக படிச்சுட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் ஜீவிய காலம் வரைக்கும் ஒன்னா பயணிக்க முடியும். புரியுதா? முதல்ல என்ன சொன்னேன்? லவ் ஈச் அதர்ஸ். லவ் ஈச் அதர்ஸ். ரெண்டாவது என்ன சொன்னேன்? லிவ் டுகெதர். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் பயணிக்கணும். அதுதான் 4 அடின்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? மூணாவது என்ன சொல்றேன்னா, லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர்ஸ். ஜோஷுவா கிட்ட படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதே போல ஜாதி கிட்ட படிக்க வேண்டியது ஜோஷுவாட்ட நிறைய இருக்கு. என்ன கவனிக்கணும், இது நிறைய பேர் என்ன பண்றதுன்னா செய்யறது இல்லைங்க. கணவன் மனைவியா இருந்தா கணவன் மனைவி எல்லாம் கவனிக்கணும், உயிர் உள்ள வரைக்கும் மனைவி கிட்ட படிச்சுட்டே இருக்கோம். டெரிக் பிரின்சன் ஒரு தெய்வ மனிதர். அவர் 50வது திருமண நாள் அமெரிக்காவில் அவருக்கு பெரிய விழா நடக்குது. அந்த 50வது திருமண விழாவில் அவர் கேட்கிறாங்க, உங்க ஃபேமிலியோட மேரிட் லைஃபை பத்தி சொல்லுங்க. அவர் சொன்னாரு, பாஸ்ட் 50 இயர்ஸ் நான் ஒரே மனைவியோட இருக்கேன். அது அமெரிக்காவில் பெரிய ரெக்கார்டு, இந்தியாவில் அமெரிக்கா. ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா, என் மனைவியை நான் 50% தான் புரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் புரியலன்னாரு. 50 வருஷம் திருமணமான ஆளுக்கே 50% தான் புரிய முடியுதுன்னா உங்களால புரிய முடியுமா? கண்டிப்பா முடியாது. புரியுதா? கணவன்மாருக்கு தெரியும், கல்யாணம் பண்ண ஆண்கள் எல்லாருக்கும் தெரியும், மனைவியினுடைய இருதையும் பயங்கரமான ஆள் கிணறு. ஒவ்வொரு நாளைக்கு புதுசா வரும். நேற்று இப்படி சொன்னா சரிங்களா, இன்னைக்கு இப்படி சொன்னா இப்படி சொன்னாலே அப்படி சொன்னாலே அப்படிதான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒருத்தர் நல்ல காரியத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். தீமையை கற்றுக்கொள்ளாதீங்க. கவனிக்கிறீங்களா? தீமையை கற்றுக்கொள்ளாதீங்க, நன்மையை கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லித்தரேன். ஜாதி கிட்ட இருந்து ஜோஷுவா என்ன கத்துக்கணும், நான் கத்துக்கிட்டது வேணா. இது வரைக்கும் ஜோஷுவா வண்டி ஓடுனது எப்படின்னா, அந்த பின்னாடி இருக்கிற பெற்றோருடைய ஜபத்துல வண்டி ஓடி வந்துருச்சு. இது வரைக்கும் வீட்டுக்கு யாராவது கல்யாண பத்திரிகை வந்து கொடுத்தா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நியூட்டன் அண்ட் ஃபேமிலி எழுதி கையில் கொடுப்பாங்க. இனிமேல் வீட்டுக்கு கல்யாண பத்திரிகை வரும்போது என்ன சொல்லுவாங்க? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நியூட்டன் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோஷுவா ஃபேமிலி ஒரு பத்திரிகை தருவாங்க. அப்போ இதுவரைக்கும் உன்னை யாரா அங்கீகரிக்கல, குடும்பத்துல ஒரு மிஸ்டர் அங்கீகரிக்கல, இனிமேல மிஸ்டர் அங்கீகரிப்பாங்க. இனிமேல் தான் நீ ஜாதிக்கு மிஸ்டர். அப்படி இந்த மிஸ்டர் அங்கீகரிச்சதுனால நீ என்ன செய்யணும்னா, உன் ஜபத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டணும். இனிதான் உன் ஜபத்துல உன் வண்டி ஓடணும். அப்படி ஜாதிக்கிட்ட இருந்து ஜபம் கொஞ்சம் கற்றுக்கணும். ஜாதிக்கு சொல்றேன், ஜோஷுவாட்டை கற்றுக்க வேண்டியது என்னன்னா, இந்த டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப. கார் வாங்கணும்னா, செல்போன் வாங்கணும்னா, லேப்டாப் வாங்கணும்னா நான் ஜோஷுவா ஃபோன் பண்ணேன். எங்க சர்ச்சில் லாக்டவுன் டைம்ல யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி கொடுப்பதற்கு மிக முக்கிய பங்கு யாருன்னா ஜோஷுவாங்க. மிக முக்கிய பங்கு. ரெண்டாவது கோஆபரேட் பண்ணது அந்த ஆளுநர் சட்டை போட்டிருக்கிற தம்பி ஜோசப். முக்கிய பங்கு ஜோஷுவாங்க. அதனால இந்த டெக்னிக்கல் லைன்ல பயங்கர நாலேஜ்.
அதனால ஹெட்போன் வாங்கணும்னா இதுல இந்த ஃபியூச்சர் இருக்கும், இதுல இந்த டிஸ்அட்வான்டேஜ், இதுல எப்படி அதெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை நீ லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி ரொம்ப உள்ள இருக்கு, அங்கேயும் ரொம்ப உள்ள இருக்கு. எது நன்மையோ அதெல்லாம் டெய்லி கற்றுக்கொண்டே வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி லைஃப் சூப்பரா போகுங்க. ஏற்கனவே திருமணமான எல்லாருக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில டெய்லி நீங்க கற்றுக்கொண்டே இருக்கணும். திருவள்ளுவர் சொல்லுகிறார், தொட்டனை கூறும் மணக்கேணி வாழ்ந்ததுக்கு கற்றனை கூறும் அறிவு. புரியுதா? அப்போ கற்க கற்க அறிவு பெருகிட்டே போகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, மனைவியினுடைய நடக்கையை பார்த்து போதனையின்றி புருஷனை ஆதாயம் பண்ணிக் கொள்ளலாம் அப்படி சொல்றாரு. மாற்று வார்த்தையில சொல்ற, புருஷன் அதே போல புருஷனுடைய நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவியை ஆதாயம் பண்ணிக் கொள்ளலாம். ஒருவர் ஆண்டவர் அறியல அப்படின்னா உங்களுடைய தூய்மை உள்ள வாழ்க்கை, உங்களுடைய பிரசுத்தமான வாழ்க்கை இன்னொருவர் உங்க பின்னாடி தேவனை அறிந்து வருவதற்கு காரணமாக அமையும். புரியுதா? அதனால உங்க 2 பேருக்கிட்டையும் இருக்கிற ஏராளமான திறமைகள், தாளங்கள் ஒருவர் ஷேர் பண்ணுங்க. இதை ஒருத்தர் கற்றுக்கொண்டே நீங்க வந்தீங்கன்னா நீங்க அழகா தேவ நாமத்துக்கு மகிமையா, உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமா, திருச்சபைக்கு பயனுள்ளவர்களாக வாழ முடியும். இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் இயேசு வருகிற வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இந்த 3 எல்லை நீங்க உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சந்தோஷம் இயேசு வருகை வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கும், உங்க ஜீவிய காலம் வரைக்கும். இந்த மனதில் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களை கட்டுவார். ஒருவேளை குடும்பங்களில் கருத்து வேறுபாடு வரணும்னா ஒரே நாளை கண்ட முடியும். என்னை படைத்த ஆண்டவர் என் குடும்பத்தை சரியாய் நடத்தி கொண்டு போக, என் மனைவியை உண்மையாய் புரிந்து நேசிக்க, என் மனைவியோடு இணைந்து வாழ, என் வாழ்க்கை துணையை சரியாய் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்ய ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சீராகும், உங்க வாழ்க்கை கட்டப்படும். அதுதான் நம்ம நல்லா இருக்கணும் தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் செய்த முதல் வேலை ஏதேன் தோட்டத்துல குடும்பத்தை ஏற்படுத்தினார். அவர் செய்த அற்புதத்தில் முதல் அற்புதம் குடும்பத்தில் தான் அற்புதம் செய்தார் என்று யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் வேத புத்தகம் முடியும் போது குடும்பத்துல தான் முடியுது. அப்படி இருந்தால் குடும்பத்தின் மேல கரிசனை வைத்த ஆண்டவரை போல ஒரு ஆள் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் ஒண்ணு சொல்றேன், பிசாசுக்கு ஒரு சுபாவம் என்னன்னா ஸ்திரீயினுடைய சிநேகத்தை வெறுக்கிறவன், அதாவது கணவன் மனைவியினுடைய அன்பை வெறுக்கிறவன் பிசாசு என்று தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால உங்க குடும்பம் இணைக்கப்படுவதற்கு எது தடையாக இருக்கிறதோ, யார் தடையாக இருக்கிறார்களோ அதை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு நீக்குவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை எப்போதும் அழகாக, இனிமையாக, அருமையாக பயணிக்கும் என்பதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஒரு காலத்துல பாட்டி அம்மாட்ட கேட்டீங்கன்னா நாங்க வடக்க காலை நீட்ட மாட்டோம், ஏன்னா அவங்க வடக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி அம்மா. கணவர் வடக்க போனா வடக்க கால் நீட்ட மாட்டாங்க. இப்போ வட சட்டி வச்சே ஒத்துறாங்க. எல்லாம் மாறி போச்சு. புரியுதா? இப்போ ஸ்டைல் என்ன தெரியுமா? புருஷனை டேன்னு கூப்பிடுறது. சண்டையில சிலர் டேன்னு கூப்பிடுவாங்க, சிலர் அன்புல டேன்னு கூப்பிடுவாங்க. 25 வருஷம் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிருச்சுமா, உங்க ஆண்டி ஒரு நாள் கூட என்ன டேன்னு கூப்பிடல. கருத்து வேறுபாடு வருது எங்களுக்கு. புரியுதா? அதனால கணவன் தேவனுடைய பிரதிநிதி. ஒரு நாளும் அன்புன்னு சொல்லி ஏய் போடா வாடா பேசவே கூடாது. புரியுதா? எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், ஆண்டவருடைய பிரதிநிதி தான் உங்களுடைய வாழ்க்கை துணை. விளங்குதா? அதனால ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி மனிதனை சிருஷ்டித்து மனுஷனுக்குள்ள இருந்து மனுஷன் எடுத்தார். இதுதான் வேதம். அதனால ஒரு நாளும் கோபம் வருதுன்றதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறீங்க, கோபம் வந்துருச்சு, ஒரு இன்ஸ்பெக்டர் போட வேணாம்னு பேசுறீங்களா? அப்ப நம்ம பயம் இல்ல, பேசினா முட்டி முட்டி தட்டிடுவாங்கன்னு அதே மாதிரி பயம் வரணும். வாழ்க்கை துணைய மரியாதை குறைவா பேசுறதுக்கு. ஏன்னா உங்களை படைச்ச ஆண்டவர் மேல இருந்து கவனிக்கிறார். என்னுடைய பிரதிநிதியான கணவனை வீட்டுல வச்சிருக்கேன், இவன் மதிக்கலையே அப்படின்னு அவர் வருத்தப்படுவார். அதே கணவன்மாருக்கு சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு, உங்களுக்கு இருக்கிற மரியாதை, உங்களுக்கு இருக்கிற கணம் கொஞ்சம் உங்க மனைவிக்கு கொடுங்க. புரியுதா? உங்க மதிக்காத இடத்துல நீங்க இருக்கக்கூடாது, உங்க கணவரை மதிக்காத இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. இதை நீங்க செஞ்சீங்கன்னா தானா உங்க ஃபேமிலி ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரும். உங்க ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி இன்ஸ்பயர் பண்ணும். அவங்க யோசிக்கிறோம், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தொடங்க வேணும், நாங்க இப்படி நடக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுல உங்க வாழ்க்கை மாறும்.
இதே மாதிரி இந்த லைஃப் இருக்கணும். பின்னாடி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு யங் கப்பிள், ஒரு யங் பாய் ஒரு யங் கேர்ள் பார்த்தா என்ன சொல்ல தெரியுமா? ஜோஷுவா கப்பிள் மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் ஆண்டவரே, அவங்க ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாறணும். ஒரு முன்னாடி கண்கள் மூடலாமா? பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தை கட்டுகிற கர்த்தர் இந்த இடத்துல தலைவணிந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் கட்டுகிறாங்க. குடும்பங்களுக்குள்ள ஒருவேளை இந்த பிரிவினை இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நீக்குகிறோம். சமாதானத்தினால, அன்புனால, ஆசீர்வாதத்தினால இணைந்து போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தித்தாங்க. இன்னைக்கு குடும்பமா இணைய போகிற ஜோஷுவாவையும் ஜானியும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை அவருடைய ஜீவிய காலம் வரைக்கும் பின்பற்றி உண்மை உத்தமமாய் நடக்க நீ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you. தேவன் நல்லவர். இல்ல நம் சிலருக்கு நல்ல ஆலோசனை